கார்த்தி சார், நகையெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நீங்க சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. தம்பி, அம்மனோட நகைங்க எல்லாம் சரியா இருக்கு தம்பி. சரிங்க. ஓகே கார்த்தி சார், நீங்க ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா நகைகள் எடுத்துட்டு போயிடலாம். சரிங்க சார். இந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த வருஷமாவது இந்த நகைகள் எல்லாம் அம்மனுக்கு போட்டு அழகு பார்க்கணும். கும்பாபிஷேகமும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்ன சரிதானே? ஆமாங்க ஐயா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க இந்த நகைகளை வாங்கிட்டு போகும்போது கும்பாபிஷேகத்தை நானும் நேர்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி அது தடங்கலாயிடுது. இந்த வருஷமாவது கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். இந்த வாட்டி கண்டிப்பா நடக்கும் சார். யார் நினைச்சாலும் இந்த வாட்டி கும்பாபிஷேகத்தை நிறுத்த முடியாது. எல்லாருக்கும் இது மறக்க முடியாத கும்பாபிஷேகமா இருக்கும். நீங்களும் அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு வரணும் சார். கண்டிப்பா வரேன் கார்த்தி சார். உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும் தம்பி. அப்ப நம்ம நகையெல்லாம் எடுத்துட்டு போலாமா? கிளம்பலாம். அப்ப நாங்க வர வரேன் சார். நல்லது. சகல, உன் ஃபோனுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நகையை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களாப்பா? எடுத்துட்டு வந்தாச்சுங்க. அம்மனுக்கு சாத்தி பூஜையே முடிஞ்சிருச்சு. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம் சகல. நான் சொன்ன மாதிரியே அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சிடலாம். எங்க இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. கண்டிப்பா வராது சகல. நீ சொன்னது எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரிங்க.